வணக்கம். இந்த 27வது வார்டில் திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்ததில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றதோ அத்தனை நிகழ்ச்சிகளும் இந்த வீடியோவாக பதிவு செய்து உள்ளார்கள். இன்றைக்கும் அன்றைக்கும் பார்த்தால் மிக வித்தியாசமாக தெரியுது. இந்த ஏரியா தானா இல்லை அடுத்த எந்த ஏரியாவும் தெரியாது. அந்த அளவுக்கு இந்த வளர்ச்சி அடைந்திருக்கு. முழு காரணம் திருவள்ளுவர் நலச்சங்கம் குடியிருப்பு நலச்சங்கம் நிர்வாகிகள் அவங்களோட ஒத்துழைப்புடனும் நானும் சேர்ந்து இன்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய நானும் இப்போது இந்த வீடியோவை மற்றவர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும். பார்த்து இந்த வீடியோவுக்கான கருத்துக்களை நீங்களும் சொல்ல வேண்டும். மற்றும் நான் என்னுடைய பீரியட் முடிவதற்கு உள்ளாரே இந்த என்னென்ன பணிகள் இருக்கோ கண்டிப்பாக முட்டி கொடுப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு வெளிப்படுகிறேன். நன்றி. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ படித்து முடித்து தொழில் நிமித்தமாகவும் வியாபார ரீதியாகவும் ஒசூரை நோக்கி இடம்பெயர்ந்து உழைத்து சேர்த்து வீடு கட்டி குடியேறி அக்கம் பக்கத்தினருடன் நட்புறவோடு இருக்கிறோம். அப்பகுதியையும் மக்களையும் ஒன்றிணைக்க தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டம் 1975 கீழ் குடியிருப்பு நல சங்கம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் நகர் குடியிருப்போர் நல சங்கம் ஜூலை 2ஆம் தேதி 2006ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. சங்கம் தொடங்கிய சில நாட்களில் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு கோபிநாத் அவர்கள் நமது திருவள்ளுவர் குடியிருப்போர் நல சங்கம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து நமது சங்க பலகையை திறந்து வைத்து சிறப்புரை செய்தது பெருமைக்குரிய நன்னாள். காலி மனைகள் வீடுகளாய் ஒன்றன் பின் ஒன்றொன்றாய் பகுதியை அலங்கரிக்க தொடங்கின. சுமார் 30 வீடுகள் கட்டப்பட்டு குடியேறிய நிலையில் நமது முதல் பிரச்சனையாக தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. நமது சங்கம் அதன் முதல் கட்ட பணியாய் அன்றைய நகராட்சி ஆணையாளரை சந்தித்து மனு அளித்ததன் விளைவாக நமது பகுதிக்கு போர்க்கால அடிப்படையில் அப்பகுதியிலேயே முதல் ஆழ்துளை கிணறு உருவாக்கப்பட்டு பகுதியின் அத்தியாவசிய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது நம் திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு நல சங்கம். உறுப்பினரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால்தான் அரசாங்கத்திடமிருந்து சலுகைகளை பெற முடியும் என்பதை நினைவில் கொண்டு அருகில் உள்ள மற்ற சங்கங்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அன்றைய நகர்மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை சந்தித்து நகருக்கு தெருவிளக்கு வசதி செய்து தர மனு அளித்ததை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக நமது நகருக்கு 16 தெருவிளக்கு பெற்றுக் கொடுத்ததற்கு நமது சங்கத்திற்கு அடுத்தபடியாக அன்றைய நகர்மன்ற தலைவருக்கு ஒரு பங்கு இருந்ததால் தெருவிளக்கையும் நம் வருங்காலத்தையும் ஒளி பிரகாசிக்க வைக்க சங்க பொறுப்பாளர்கள் ஒளியேற்றிய பிறகு அம்மரியாதை அவருக்கு வழங்கப்பட்டது. சங்கம் சமூகம் சார்ந்த பொதுநல சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். அதன் ஒரு பகுதியாக நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகன் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் மறைவிற்கு நகர் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து மௌனஞ்சலி செலுத்தினோம். நமது நகரின் பிரதான சாலையானது மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி குண்டும் குழியுமாய் இருப்பதால் பொதுமக்கள் பயணம் செய்ய இயலாத சாலையாக இருப்பதை சுட்டிக்காட்டி தார் சாலை அமைத்து தர கூறி சம்பந்தப்பட்டவர்களுக்கு பலமுறை மனு அளித்தும் கண்டு கொள்ளாமல் இருந்ததால் தார் சாலை இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் மெட்டல் சாலையாவது அமைத்து தர கூறி நகர்மன்ற தலைவரிடம் மனு அளித்தது. நகருக்கு பார்வையிட அழைப்பு விடுத்ததின் அடிப்படையில்
பார்வையிட்ட சிறிது நாட்களிலேயே முதல் முறையாக நகருக்கு 500 மீட்டர் நீளத்திற்கு மெட்டல் சாலை அமைக்கப்பட்டது. பெறப்பட்ட மெட்டல் சாலையும் ஒரு சில மாதங்களிலேயே பழுதடைந்து போனதால் நகர் சங்கத்தின் சார்பாக ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக பழுதடைந்த சாலையை நமது நகர் உறுப்பினர்களே நேரடியாய் களம் இறங்கி இரவென்றும் பாராமல் களப்பணியாற்றி ஒற்றுமையுடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது நகர் சங்கத்திற்கு புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் அளித்தது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கையில் ஹொசூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நமது நகருக்கு பிரச்சாரத்திற்காக வந்திருந்த பொழுது நகருக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. நகரின் மெட்டல் சாலை நாட்கள் ஆக ஆக மென்மேலும் பழுதடைந்து மக்கள் பயணம் செய்ய மிகவும் சிரமம் ஏற்பட்டதால் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என சங்கத்தின் சார்பாக 2018-2019 ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டுக்குழுவிடம் மனு அளித்து ஆய்வு செய்ததின் அடிப்படையில் நடைமுறை சிக்கல்கள் சில இருப்பினும் கருணை அடிப்படையில் முதற்கட்டமாக 500 மீட்டர் நீளத்திற்கு தார் சாலை அமைத்து தருவதாக ஒப்புதல் கடிதத்தை நகரின் சங்க தலைவரும் சங்க செயலாளரும் மாவட்ட ஆட்சியாளரிடம் பெற்றவுடன் தமிழக அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாநகராட்சி ஆணையர் அவர்கள், அரசு அதிகாரிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலை வகிக்க தார் சாலைக்கான பூமி பூஜை விழா கோலாகலமாய் நடந்தேறியது. நமது நகரின் வழியாக அலசநத்தம் செல்லும் பாதை வேலி அமைத்து தடுக்கப்பட்டு இருந்ததால் சங்கத்தின் மூலமாக உரியவரிடம் பேசி வேலி அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பாதை சரி செய்யப்பட்டது. நமது திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு நல சங்கம் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் வருடந்தோறும் சுதந்திர தின நிகழ்ச்சி கொண்டாடுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக 2012ஆம் வருடம் சுதந்திர தின நிகழ்ச்சி கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடும்பத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினால் மகிழ்ச்சி. நகரின் குடும்பங்களே ஒன்றிணைந்து சாதி மத பேதமின்றி ஒரே குடும்பமாய் 2013ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் வைத்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆண்களும் பெண்களும் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை புடவையில் விழாவை மெருகேற்றி படு விமர்சனையாக மனமகிழ்வுடன் கொண்டாடினர். 2013ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா முந்தைய சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை விட சற்று சிறப்பாய் பந்தல் அமைத்து குழந்தைகளுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி நடத்தி நாடகம், வில்லுப்பாட்டு மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி சிறுவர்களையும் பெரியவர்களையும் மகிழ்வுற செய்தது நம் திருவள்ளுவர் நகர் குடியிருப்போர் நல சங்கம். 2014 நம் வீட்டை பூட்டி வெளியே செல்ல பயந்த வருடம். நமது பகுதியிலும் நம்மை சுற்றியுள்ள பகுதியிலும் திருட்டு, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்ததால் மக்கள் அச்சத்தில் உறைந்து போனார்கள். மனதில் உள்ள அச்சத்தை போக்கி மன தைரியத்துடன் எதிர்கொள்ள நம் நலசங்கம் ஹட்கோ காவல் நிலைய ஆய்வாளரை நம் பகுதிக்கு வரவழைத்து திருட்டு சம்பவத்திலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது எனும் நிகழ்ச்சியை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். பொங்கல் என்றால் இனிக்கும் கரும்பு, தித்திக்கும் பொங்கல், தொலைக்காட்சி பட்டிமன்றம், சிறப்பு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, தமிழனின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு விளையாட்டும் தான். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை விதித்ததை கண்டித்து தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் அத்தடையை நீக்கக் கோரி பல போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்தது. நமது திருவள்ளுவர் குடியிருப்போர் நலசங்கம் அருகிலுள்ள மற்ற சங்கங்களை ஒன்றிணைத்து ஹொசூர் வருமான வரி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. 2017ஆம் ஆண்டு சுதந்திர தின நிகழ்ச்சி நடத்துவதற்கு கலந்துரையாடி குழந்தைகள் விளையாடும் இடத்தை சிறியவர்களும் பெரியவர்களுமே வைத்து சுத்தம் செய்து குழந்தைகள் சுதந்திர தினத்தன்று நிகழ்த்தப் போவதை சிறிய முன்னோட்டம் பார்த்த பின் சுதந்திர தினத்தன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கி குழந்தைகளுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி, மாணவ மாணவியரின் அறிவுத்திறனையும் சொற்பொழிவாற்றலையும் கூர்த்திட்டும் விதமாய் பட்டிமன்ற நிகழ்ச்சி,
குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டி, ஆண்களுக்கு உரியடி போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உணவு உபசரிப்புடன் வயிறும் மனதும் நிறைய செயல்படும் நம் நகரின் சங்கம் தன் அடுத்த கட்ட பொது சேவையான இரத்த தான சேவையை 20க்கும் மேற்பட்ட சங்கங்களை ஒன்றிணைத்து ஹொசூர் அரசு மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட கொடையாளிகள் தன் உதிரங்களை நன்கொடையாய் எண்ணற்ற நோயாளிகளுக்கு வழங்க செய்தது மனிதத்தின் மாண்பையும் நம் திருவள்ளுவர் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் மரியாதையையும் உயர செய்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு சுதந்திர தின நிகழ்ச்சிக்காக பெண்களுக்கு கோலப் போட்டி நடத்தப்பட்டது. ஹொசூர் ஆராதனை அறக்கட்டளையின் நிறுவனர் திருமதி ராதி அவர்களை அழைத்து சிறந்த கோலத்தை தேர்வு செய்து அதன் பின் நடத்திய விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. துளியும் பயமின்றி மக்கள் தங்களின் அன்றாட வேலைகளை மன மகிழ்வுடன் செய்து கொண்டு நாட்டின் பண்டிகைகளையும் விழாக்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம் இந்திய இராணுவ பாதுகாப்பு படை வீரர்கள்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த 40 பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நமது நகர் சங்கத்தின் சார்பாக மெழுகுவர்த்தி ஏற்றி வீர வணக்கம் செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டும் சுதந்திர தின நிகழ்ச்சிக்காக உறுப்பினர்களுடன் ஆலோசிக்கப்பட்ட பின் பெண்களுக்கு கோலப் போட்டி நடத்தப்பட்டு ஹொசூர் ஆராதனை அறக்கட்டளை நிறுவனர் திருமதி ராதி அவர்களை சிறந்த கோலத்தை தேர்வு செய்து பரிசளித்தார். பின்னர் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டது. 2020ஆம் வருடம் மார்ச் மாதம் நமது நகருக்கு புதிய தகவல் பலகை வைத்து அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு SA சத்யா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2020இல் உலகமே கொரோனா என்னும் நோயால் பல துன்பங்களிலும் இன்னல்களிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கையில் நோய் எதிர்ப்பு சக்தியான கபசுர குடிநீரை நமது நகர் சங்கம் JCI ஹொசூர் கூகுளுடன் இணைந்து நமது நகர் உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கியது. கொரோனா காலகட்டத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க சுகாதாரத்துறை சார்பாக நகருக்கு செவிலியரை வரவழைத்து சொட்டு மருந்து வழங்கியது. நமது திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு நல சங்கம் தன் வளர்ச்சி பணிகள் அதிகரித்து செயல்படுத்தி கொண்டிருக்கையில் நமது நகரில் வீடுகளும் அதிகரித்து கொண்டிருந்ததால் 2ஆம் கட்ட ஆழ்துளை கிணறு ஒன்று அமைத்து நமது அன்றைய ஹொசூர் சட்டமன்ற உறுப்பினர் SA சத்யா அவர்களை விழாவில் குடிநீர் விநியோகத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நமது நகரில் மற்றொரு பகுதியில் 3ஆம் ஆழ்துணை கிணறு அமைத்து அப்பகுதி உறுப்பினர்களுக்கும் நமது சங்க நிர்வாகிகளை வைத்து திறப்பு விழா நடத்தி சங்கத்திற்கும் மரியாதை செலுத்தினர். 2020ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொரோனாவால் கடந்த ஆண்டுகளைப் போல சிறப்பாக கொண்டாட முடியாத காரணத்தினால் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய பின் முன்கள பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாய் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார்கள். வீடுகள் மேலும் அதிகரித்ததால் 2ஆம் கட்டமாக அப்பகுதிக்கு தெருவிளக்கு அமைத்து தந்ததற்கு நன்றி கூறும் விதமாய் அந்த பகுதி உறுப்பினர்கள் நம் நகர் சங்க நிர்வாகிகளுக்கு துவக்க விழாவில் மரியாதை செலுத்தினர். நமது திருவள்ளுவர் நகரில் ஒரு பகுதியில் சாலை பிரச்சனை உள்ளதை சுட்டிக்காட்டி அதை சரி செய்து தரும்படி நமது ஹொசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு Y பிரகாஷ் அவர்களை சந்தித்து முறையிட்டோம். முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு நமது திருவள்ளுவர் நகர் மீதமுள்ள பிரதான சாலையை தார் சாலையாக மாற்றக்கோரி மனு அளித்ததின் விளைவாக 2ஆம் கட்ட தார் சாலை அமைத்து தரப்பட்டது. 2021 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நமது திருவள்ளுவர் நகரில் மாதிரி கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. நமது திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு நல சங்கம் நமது பகுதிக்கு கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரும்படி தொடர்ந்து வலியுறுத்தியதின் விளைவாக 2021ஆம் ஆண்டு முதல் கட்ட பணிகள் 300 மீட்டர் நீளத்திற்கு நடந்தது. 2022ஆம் ஆண்டு நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் நமது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு S நாராயணன் அவர்கள் வெற்றி பெற்றதை கௌரவிக்கும் விதமாய் நமது நகர் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்துக்களை கூறிய தருணம் நம் வருங்காலத்திற்கு சிறப்பு. நமது திருவள்ளுவர் நகரின் உள்வட்ட சாலைகளை தார் சாலைகளாக மாற்றி தருவதற்கு சங்கம் தொடர்ந்து பேசியதன் காரணமாக முதல் கட்ட உள்வட்ட சாலைகள் தார் சாலைகளாக மாற்றப்பட்டு
சிகப்பு கம்பளம் விரித்தார் போல கம்பீரமாய் காட்சியளிப்பது நமது திருவள்ளுவர் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் மகுடத்தில் மற்றும் ஒரு நட்சத்திரத்தை பொருத்தும் விதமாய் அமைந்தது. அப்பகுதி உறுப்பினர்கள் நம் சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி செலுத்தி கௌரவித்தனர். நமது திருவள்ளுவர் நகரில் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட 3 இடங்களில் ஒரு இடத்தில் மட்டும் சுத்தம் செய்த பின் நமது நகர மாமன்ற உறுப்பினரை அழைத்து மரம் நடும் விழா சிறப்பிக்கப்பட்டது. நமது நகரில் ஒரு பகுதியில் 16 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த கால்வாய் அமைக்கும் பணிகளை அமைப்பதற்கு அப்பகுதி உறுப்பினர்களை கலந்தாலோசித்துவிட்டு அப்பணிகள் பூமி பூஜையுடன் துவங்கி நடைபெற்று முடிந்தது. 2023 ஆண்டு ஜனவரி மாதம் ஹொசூர் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் நமது நகருக்கு வருகை தந்து பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாதென விழிப்புணர்ச்சி கூட்டம் நடைபெற்றது. நமது நகரில் 2ஆம் கட்ட உள்வட்ட சாலைகளை தார் சாலைகளாக மாற்றும் பணிகளுக்கு நகர் மாமன்ற உறுப்பினருடன் கலந்தாலோசித்துவிட்டு தார் சாலை பணி நடந்து முடிந்தது. 2023 சுதந்திர தினத்தன்று நமது நகர் சங்க நிர்வாகிகள் கொடியேற்றிய பின்னொரு நாளில் நமது திருவள்ளுவர் நகரில் 2ஆம் கட்ட கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கு நமது பகுதி மாமன்ற உறுப்பினர் திரு எஸ் நாராயணன் அவர்கள் ஆய்வு செய்த பின் கழிவுநீர் கால்வாய் பணிகள் சிறப்பாய் நடைபெற்று முடிந்தது. 2024 இந்த வருடம் குடியரசு தின விழாவை குடும்ப விழாவாக நடத்த திட்டமிட்டு நமது திருவள்ளுவர் நகர சங்க நிர்வாகிகள் மற்றும் குடும்ப விழா குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு உறுப்பினர் இல்லத்துக்கும் சென்று கணக்கெடுப்பு நடத்தி நமது நகர உறுப்பினர்களின் குழந்தைகளை ஒன்று கூட்டி குடும்ப விழாவிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்த கலந்துரையாடல் கூட்டம் நடத்தப்பட்டு அந்த செய்தி தினசரி நாளிதழில் அச்சிடப்பட்டு நகர குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டு குடும்ப விழாவிற்கு தயார் செய்யும் வண்ணமாய் அமைகிறது. மேலும் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள், ஆண்களுக்கு உரியடி போட்டி, கலை நிகழ்ச்சிகள், உணவு உபசரிப்பு என சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த திருவள்ளுவர் நகரமே இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு நல சங்கம். இது வெறும் வாக்கியம் அல்ல. நம் பகுதிகளில், நம் குடும்பத்தில், ஏன் நம் ஒவ்வொருவர் ஆள் மனதிலும் 18 வருடங்களுக்கும் மேல் நம் வாழ்வில் தார் சாலையாய், குடிநீர் வசதியாய், கால்வாய் வெளியேற்றமாய், சமத்துவ பொங்கலின் வாயிலாய், குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் வீட்டின் விருந்தினர்களும் ஒன்றுக்கொன்றாய் நட்புறவோடு பழகி நாமும் நம் சுற்றமும் சுற்றுப்புற சூழல் வளரும் வண்ணமாய் அமைவது உறுப்பினராகிய நம் ஒவ்வொருவர் மூலம்தான். இங்கே திருவள்ளுவர் நகருக்கு நான் வந்து 2008 வந்தோம். ஃபஸ்ட்டு குடிக்கு வந்தோம். அப்போ பொட்டல் காடாக இருந்துச்சு. திருவள்ளுவர் நகர் அசோசியேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ண வேலைகள்னால எங்களுக்கு அடிப்படைகள் தேவையான ஃபஸ்ட்டு குடிநீர் வசதி கிடச்சிது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் லைட்டு, தார் ரோடு, இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வரைக்கும் எல்லா அடிப்படை வசதிகளும் இந்த பொட்டல் காடில் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடச்சதுக்கு ரீசன் வந்து திருவள்ளுவர் நகர் அசோசியேஷன் தான். திருவள்ளுவர் நகர் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 2015 வந்தோம். வந்தப்போ இங்கே வீடுங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை. ரோடுலாம் மேடும் பள்ளமாக இருந்தது. போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பின்பக்கம் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் அடைச்சி வச்சுருந்தாங்க. அது இங்கே அசோசியேஷன் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அங்கே போய் நாங்கள் மூவ் பண்ணோம். மூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் கனெக்ஷன் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் அசோசியேஷனுக்கு நாங்கள் இந்த திருவள்ளுவர் நகருக்கு வந்து 2011 வந்து வந்தோம். அப்போ நாங்கள் வரும்போது எந்த வசதியுமே, அடிப்படையான வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அசோசியேஷன் மூலிமா தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் சந்தித்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி போர் போட்டு வீட்டுக்கு வீடு தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமா மெட்டல் ரோடு வாங்கி கொடுத்தாங்க. மெயினுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தெருவுக்கு தெருவு வந்து எல்லா ஸ்ட்ரீட்டுமே எங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ரோடு வந்து கிடச்சிருச்சு. ட்ரைனேஜும் வந்திருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டும் வந்தது. ஸோ நாங்கள் வந்த புதுசில் ரொம்ப இருட்டாக இருக்கும். வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நைட்டில் இருட்டாயிரும். இந்த டிசம்பர் சீசன்லலாம் பார்த்தோம்னா 6 o'clock இருட்டாயிரும். நாங்கள் அந்த ரோட்லேருந்து, மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரத்துக்கு பயமாக இருக்கும் எங்களுக்கெலாம். ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் வந்து லைட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அது பழுதடைஞ்சாலும் உடனே போய் அதிகாரிகளை சந்தித்து உடனே அதை ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க. நிர்வாகிகள் எல்லாம் அவங்க சொந்த வேலைகள்லாம் விட்டுட்டு கூட நிறைய இந்த நகருக்காக வந்து நிறைய எல்லா வசதியும் செய்து தரணும்னு அப்பப்போ அதிகாரிகளை வந்து அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க பர்சனல் வேலைகளெல்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டு போய் அதிகாரிகளை சந்தித்து தேவையான வசதிகள் எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 15க்கும் வந்து விழாக்களை வந்து நடத்துகிறாங்க. பசங்கள்லாம் அதில் வந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பசங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. எல்லா குடும்பங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த திருவிழாவில் நாங்கள் மற்ற டைமில் பார்த்திங்கன்னா வேலை அது இதுன்னு போயிடுவோம். அந்த டைமில் தான் எல்லாருமே ஒன்றா சந்தித்து பேசி சிரித்து ஜாலியாக விளையாட்டு அந்த மாதிரி எல்லாமே வைக்கிறாங்க. இந்த விழாக்களும் நல்லா நடத்தி கொடுக்குறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு நமது நகரின் ஒரு பகுதியில் கோடை காலத்தில் சுமார் 5 மாத காலமாக தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை நிலவியது. அதனை நமது சங்கம் போர்க்கால அடிப்படையாக மேற்கொண்டு மாநகராட்சி ஆணையாளரை தொடர்ந்து சந்தித்து பேசி புதிய ஆழ்துணை கிணறு அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தது. அக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆணையாளர் அவர்கள் புதிய ஆழ்துணை கிணறு அமைத்து தருவதாக ஒப்புதல் அளித்தார். எனினும் அப்பணிகள் தொடங்குவதில் காலதாமதம் ஆனதால் நமது நகர் சங்கம் சுமார் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை திரட்டி மாநகராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். சார் வணக்கம். நாங்கள் ஒசூர் 27வது திருவள்ளுவர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் பகுதியில் வந்து ஒரு 3 ஆழ்துளை கிணறு இருக்குது. அது 3 ஆழ்துளை கிணற்று மூலிமா மக்களுக்கு வந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது மாநகராட்சி மூலயமா.
அதில் ஒரு போரில் பெரும்பான்மையான இணைப்புகள் வந்து 70க்கும் மேற்பட்ட இணைப்புகள் அதில் தான் இருக்குது. அதில் கடந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த மாதம் 5 மாத காலமாக எங்களுக்கு ஒரு சீரான குடிநீர் வசதியே இல்லை. ஒசூரில் எல்லா பகுதியிலையும் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சது போல் எங்கள் பகுதியில் இருக்கிற போர்வெல்லையும் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிது. அதுதான் அவ்வப்போது வந்து இந்த 5 மாத காலங்களில் வந்து அப்பப்போ போரும் ப்ராப்ளம் ஆனதுனால, அந்த மோட்டரும் ப்ராப்ளம் தான் அந்த மோட்டரையும் மாற்றி கொடுக்குறதுல எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமாக ஒரு சீரான நீர் விநியோகம் செய்யப்படுறது கிடையாது. கடந்த 1 மாதமாகவே வந்து தண்ணி வந்து வற்றி போனதுனால எங்களுக்கு வந்து 1 மாதமாக வந்து தண்ணி இல்லாமல் நாங்கள் அல்லோலப்பட்டுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணிக்கு விலைக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் ஒரு டிராக்டர் தண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 வாரம் தான் ஆகுது. 4 வாரம் கணக்கு பண்ணிங்கனாக்கா மாதத்துக்கு 4 வாரத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா அதுலேயே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வந்து ஒரு 4000 ரூபா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்படியே புக் பண்ண உடனே கூட வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட தண்ணி பார்த்திங்கன்னா வரதில்லை. அவங்களுக்கு புக் பண்ணோம்னாக்கா 2 நாள் 3 நாள் ஆக்கிடுறாங்க. காலையில் எங்களை போகிற வேலைக்கு போகிறவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு 6 மணிக்கு கிளம்புறவங்க இருக்காங்க, 7 மணிக்கு கிளம்புறவங்க இருக்காங்க, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு. இதெல்லாம் ஆண்களும் பெண்கள் வந்து மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்கோம். இந்த வசதி எங்களுக்கு உடனடியாக செய்து தரணும்னா, இதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அது ஒரு நிரந்தர போர், இல்லைனா ஏற்கனவே இருக்கிற ஆழ்துளை கிணறை வந்து ஆழப்படுத்தி கொடுத்து அது மூலமாக தண்ணீர் விநியோகப்படுத்த தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பலமுறை துறை சம்பந்த அதிகாரிகளை வந்து மாநகராட்சியில் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்தது இல்லாமல் தொடர்ந்து வந்து நாங்கள் சந்தித்து பேசிட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து காலம் ஆகிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து பெண்கள்லாம் வந்து நாங்களும் வந்து கேட்குறோம், ஏன் அந்தமாதிரி காலதாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நாங்கள் கேட்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள்ட்ட பேசியிருக்கோம், விரைவாக முடித்து தரேன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் 2-3 நாளில் என்னங்கிறது பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போகலான்னு இருக்கோம். போராட்டத்தின் விளைவாக உடனடி டெண்டர் விடப்பட்டு புதிய ஆழ்துணை கிணறு அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆழ்துணை கிணறு ஃபெயிலியர் ஆனதால் தண்ணீர் பிரச்சனை தொடர்ந்து நீண்டு கொண்டிருந்தது. அந்நேரத்தில் நமது நகருக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் அவர்கள் மற்றும் மேயர் திரு சத்யா அவர்களை நமது நகருக்கு வரவழைத்து புதிய ஆழ்துணை கிணறு அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தோம். அதனை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருடைய நிதியிலிருந்து புதிய ஆழ்துணை கிணறு அமைத்து தருவதற்கு ஒப்புதல் அளித்தார். அப்பணிகளும் தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் நமது நகர் சங்கம் எடுத்த சீரிய முயற்சியின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஒசூருக்கு எடுத்து செல்லப்பட்ட குடிநீர் குழாயில் இருந்து இணைப்பு பெறப்பட்டு ஒரு பெரிய இமாலய சாதனையை நமது சங்கம் படைத்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களிலேயே ஆழ்துணை கிணறு அமைக்க நீரோட்டம் பார்த்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பெறப்பட்ட ஆழ்துணை கிணறும் அமைக்கப்பட்டு சாதனை புரிந்தது. லாஸ்ட் 3 வருஷமாக இங்கே இருக்கும், 3.5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங் வீடு வரும்போது கட்டின வீடு தான் வாங்கினோம். ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ரோடு அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ வந்து 1 வருஷம் ஒரு ரோட்டில், அதுக்கப்புறம் ரோடு லாஸ்ட் 3 வருஷம் ட்ரைனேஜ் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் இருந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இல்லை எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் மூலமாகவும் சரி, எங்களுக்கு பர்சனலாகவும் சரி, ஒரு டீமோடு சேர்ந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது, ப்ளஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த திருவள்ளுவர் நகருக்கு வந்து 2014ஆம் ஆண்டு வந்து வீடு கட்டி குடி புகுந்தேன். அப்போ வந்து வெறும் ஒரு மாதிரி பொட்டல் காடாக எந்த வசதியும் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப அச்சப்பட்டாங்க. இந்த இடத்துல வந்து வீடு கட்டியிருக்கீங்க, இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வர்றதுக்கே அவ்வளோ தயங்கினாங்க. எனக்கு ஒரு பக்கம் தயக்கம், இவ்வளோ பணம் போட்டு இங்கே வீடு கட்டியிருக்கோம், இங்கே வர்றதுக்கு இவ்வளோ அச்சப்படுறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியோடு தான் இந்த நகருக்கு குடி புகுந்தோம். இந்த நிலையெல்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் குடி புகுந்தோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளுவர் நகர் அசோசியேஷன் வந்து அவங்க ஒரு சீரிய முயற்சினால் அடுத்தடுத்த பல கட்ட போராட்டங்கள்னாலையும் பல கட்ட முயற்சிகள்னாலையும் தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டே இருந்து பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இந்த குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நகர் முழுமைக்கும் ஒரு தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க, ட்ரைனேஜ் வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தெருவிளக்கு வந்து பொட்டல் காடாக இருக்கும்போது அவ்வளோ அச்சமாக இருந்தது லேடிஸுங்கெலாம் வெளியே நடமாடுறதுக்கு. அவ்வளோ ஒரு பிரமாதமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை ப்ரொவைட் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து சரியான முறையில் சீரிய முறையில் வந்து அவங்க வழி நடத்தி இந்த எல்லா வசதிகளையும் பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க.
இது இந்த நேரத்தில் வந்து இது சரியான தருணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறதுக்கு இந்த திருவள்ளுவர் நகர் சங்கத்துக்கும் அதை கண்டினியூஸாக அதை வழி நடத்திக்கிட்டு அதை கண்டினியூஸாக வந்து அதுக்கு தோளோடு தோள் நின்று இருக்கிற எல்லா நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னோடய குடும்பத்தின் சார்பாகவும் முக்கியமாக வந்து மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நகரின் வளர்ச்சிக்கு காரணம் பல பங்கேற்பாளர்களின் உழைப்பு. சில பார்வையாளர்கள் பெற்ற வசதியை உபயோகித்தல். முன்பே கூறியது போல் உறுப்பினரின் ஒத்துழைப்பு அதிகமாக இருந்தால்தான் அரசாங்கத்திடமிருந்து சலுகைகளை பெற முடியும். நம் நகரின் வளர்ச்சி பணிகளை மேலும் கூட்டி நம் பகுதிகளில் பல வசதிகளையும் அரசாங்க சலுகைகளையும் பெற்று நாமும் வளர்ந்து சமுதாயத்தையும் வளர்ச்சி பாதையில் தலைநிமிர்ந்து பயணிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இத்தனை வருடங்களாய் நம்முடன் கம்பீர நடைபோடும் திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், முக்கியஸ்தர்கள், நலம் விரும்பிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல கோடி. இனி வரும் காலங்களில் முழு ஒத்துழைப்பை நல்கவிருக்கும் உறுப்பினர்களுக்கும் புதியதாய் இணையப் போகும் உறுப்பினர்களுக்கும் திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு நல சங்கம் மனதார வரவேற்கிறது.